அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மாடி தோட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள். பழைய தொட்டியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன காரணத்தினால் நம்ம புதுசாக கொஞ்சம் தொட்டியாக வாங்காமல் இந்த முறை பேரலாக வாங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பேரலாக கட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஒர்க்கு போயிட்டே தான் இருக்குது. இந்த சிகப்பு கீரை ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வந்துச்சு. ஆல்ரெடி நான் இதில் ஒரு பாதியை கட் பண்ணி சமைச்சிட்டேன். மீதி பாதியும் நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்திருக்கு. இந்த கீழே புதுசாக துளிர் வந்திருக்கிறதுல இப்போ பார்த்தா கொஞ்சம் இந்த பூச்சிங்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதனால் நம்ம ஆல்ரெடி நல்லா வளர்ந்துருக்க கீரையை, செழிப்பாக இருக்க கீரையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம சமையலுக்கு வச்சுட்டு நம்ம ஏன்னா இது இருக்கும் போதே நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னா அது மருந்து அடிச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மருந்துன்னா அது இயற்கை மருந்து தான், அதனால் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலுமே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாருக்கும் புதுசாக ரெடி பண்ணலான்னு. அதிகபட்சம் மருந்து பிளான் பண்ணதே இந்த கத்திரிக்காய் செடிக்காக தான். நிறைய பூச்சி வந்துடுச்சு இலையெல்லாம். காய்கள் நம்ம இந்த 2 செடியுமே நம்ம கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்துச்சுருந்தோம். காயெல்லாம் நல்லா தான் வந்துச்சு. ஆனால் இப்போ பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு இந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ செடிகளுக்கு வெளியிலேருந்து எந்த உரமெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. வீட்டிலயே ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தெளிக்கிறதோடு சரி. அதுவுமே அதிகமாக இந்த மாதிரியெல்லாம் தெளிக்க மாட்டோம். நார்மலாக தண்ணி ஊற்றும் போது தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே ஓரளவுக்கு பூச்சிலாம் போயிடும். அது ஆரம்பத்திலே கவனிக்கும் போது. ஸோ இந்த முறை தான் கொஞ்சம் வந்திருக்கு. சரி, அதனால் நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. மேக்ஸிமம் இது மாதிரி பூச்சி இதுக்கெலாம் 3G கரைசல் அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் அது ரெடி பண்ணல. இப்போதைக்கு புளித்த மோர் கரைசல் மட்டும்தான் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறோம். இதில் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்தது பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டேன் நல்லா. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாகற்காய் கொடி, அது நிறைய பூச்சி வந்துடுச்சு. சரி, நான் அதை ரொம்ப சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். அந்த பூச்சியுமே எங்களுக்கு புதுசாக வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் வண்டு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கொடியுமே அது ஸ்பாயில் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க அந்த கொடிக்கு ஸ்ப்ரே பண்ணி அதை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ அது பக்கத்து செடிக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்கள காப்பாற்றணுன்னா அந்த செடியவே ரிமூவ் பண்ணிடுறது தான் கரெக்டுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியாச்சு. அதே சமயம் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் கவனித்தா கத்திரி செடியில் இலைக்கு பின்னாடி ரொம்ப அதிகமாக பூச்சி இருக்கிறதுனால இலையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது முதல்ல கவனிக்கலை. ஸோ இப்படி தான் மாடி தோட்டத்தில் ஒரு சில நேரத்தில் சவாலான விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாலாம் தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹார்வெஸ்ட் என்னென்னா, நம்ம பறித்து வச்சுருந்த அந்த சிகப்பு கீரை, அப்புறம் பாகற்காய் கொடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருந்த காய் வரைக்கும் அறுத்தாச்சு. நம்ம செடியிலேருந்து அறுத்த வெண்டைக்காய், 2 காராமணி. ஸோ கத்திரி செடியுமே மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி 2 செடியிலுமே 2 காய் இருந்துச்சு. அதை நம்ம பறிச்சிக்கிட்டாச்சு. ஸோ நம்ம பறித்து கொண்டு வந்திருக்க அந்த சிகப்பு கீரை, இந்த கீரை அந்த தண்டுக்கீரை மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். தேங்காயெலாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். நமக்கு எப்போதும் கூட்டு தான் ஓரளவுக்கு செட் ஆகும். ஸோ இன்றைக்குமே சிகப்பு கீரை கூட்டு, சிறுபருப்பு போட்டு கூட்டு தான் செஞ்சுருக்கேன். ஸோ பொதுவாகவே கீரை செஞ்சுட்டு நம்ம அதில் நல்லா கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ண சிகப்பு கீரை கூட்டு, கருணைக்கிழங்கு வறுவல், சிப்ஸு. வாங்க சாப்பிட்லாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன இடமா இருந்தாலும் தோட்டம் வச்சு நாம் அறுவடை பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லுங்கள்.